திண்டுக்கல் அருகே திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் துப்பட்டாவால் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டார். பேக்கரியில் கேஷியராக பணிபுரிந்து வந்த மனைவி தினமும் வீட்டுக்கு நடுராத்திரி வந்ததால் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இளம்பெண்ணின் கணவன் பேக்கரி உரிமையாளர், கல்குவாரி உரிமையாளர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. திருமணமான 3 மாதத்தில் இந்த இளம்பெண்ணின் உயிர் பறிபோனதற்கு காரணம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாததே. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆய்மூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவருடைய மகன் சங்கரபாண்டியனுக்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கருப்பு கிளார் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரது மகள் கார்த்திகாவுக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் ஆகியுள்ளது. உறவினர்களான இருவருமே காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்குவாரியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் சங்கரபாண்டியன் கரட்டுப்பட்டியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு சின்ன கரட்டுப்பட்டி பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு பேக்கரியில் கேஷியராக பணிக்கு சேர்ந்துள்ளார் கார்த்திகா. நாள்தோறும் மதியம் 12 மணிக்கு மேல் பணிக்கு செல்லும் கார்த்திகா இரவு 12 மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு வந்துள்ளார். மனைவி வருவதற்கு முன்பே வீட்டுக்கு வரும் சங்கரபாண்டியன் வேறு வழியின்றி அவரே உணவு சமைத்ததோடு வீட்டு வேலைகளையும் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால் சோர்வான சங்கரபாண்டியன் இரவில் வீட்டுக்கு சீக்கிரமாக வருவதாக இருந்தால் வேலைக்கு செல், இல்லை என்றால் வேலையை விட்டுவிடு என தனது மனைவியிடம் கூறியதாக தெரிகிறது. அதற்கு எந்த பதிலுமே சொல்லாமல் மனைவி பேக்கரிக்கு சென்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு செல்வது தொடர்பாக மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த வாக்குவாதம் முற்றியதால் சங்கரபாண்டியன் மனைவியின் கன்னத்தில் ஒரு அறை அறைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் கோபமடைந்த கார்த்திகா தனது தாய் வீட்டுக்கு செல்வதாக கூறி உள்ளார். திருமணமான 3 மாதத்தில் கோபித்துக் கொண்டு சென்றால் தன்னைதான் ஊரில் உள்ளவர்கள் தவறாக பேசுவார்கள் என்றும், அப்படியே கோபித்துக் கொண்டு போவதாக இருந்தால் தனது அப்பா அம்மா வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கார்த்திகா கணவன் தூங்கிய பிறகு அதிகாலை 5 மணிக்கு மேல் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அம்பிளிக்கை போலீசார் கார்த்திகாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆர்டிஓ விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் உண்மையிலேயே வேலைக்கு செல்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில்தான் கார்த்திகா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறேதேனும் பிரச்சனையா என்ற கோணத்தில் பேக்கரி உரிமையாளர், கல்குவாரி உரிமையாளர்களிடமும் பழனி கோட்டாட்சியர் கண்ணன், ஒட்டன்சத்திரம் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் கணவர் சங்கரபாண்டியன் மற்றும் பெண்ணின் உறவினர்களிடமும் விசாரணை நடந்து வருகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மாரிமுத்து.